வெளியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு உள்ள வரைஞ்சிங்களா ஒரு சாப்பாடு வைப்போம், ஒரு தண்ணி மொண்டு வைப்போம், அந்த இதெல்லாம் உங்களை வராது. ஒரு கணவர் வந்து வெளியில் போயிட்டு 1000 பிரச்சனைகள் சந்திப்பார். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், சாப்பிட்ற நிம்மதியாக உட்காந்து சாப்பிடணும், அது முடியாது அவங்கள்ட்ட. படிப்பு அறிவு எனக்கு கம்மி. இவனுக்கு இந்த வேலை தான் கொடுக்கணும், இவனை கூட்ட சொல்லு, டீ வேண்ட சொல்லு, அவனை போய் கழுவ சொல்லு, அதுக்கப்புறம் அடுத்த வேலை. இப்போ ஒரு ஜிபே பண்ண தெரியாது சார் அவங்களுக்கு. கற்றுக்க மாட்டாங்க. சாதாரண சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னா கூட டச் செல்லு யூஸ் பண்ணு சார். நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க சார்? 1977 சார். 1977 பிறக்கும்போது செல்போனே கிடையாது. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது டெக்னாலஜியோட பிறகு ரெண்டும் ஒண்ணா? நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு, அப்புறம் வீடியோ ஃபுல்லா பாருங்க, வயிறு குலுங்க. சரிங்க, படிக்க வைக்கிறது நான் தான் படிக்க வைக்கிறேன். படிக்க வச்சதுக்கு அப்புறம் திரும்ப சொல்லுவாங்க நீ ஒன்றும் படிக்கல. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம் சார். ஆனா அத்தனைக்கும் தூண்டுகோலா நான் இருப்பேன். கடைசியா ஃபைனலா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் மூளை இல்லைல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை நிறுத்துவாங்க. அது மட்டும் கொஞ்சம் என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஆக்சுவலா நான் ஒரு டிகிரிங்க சார். டிகிரி படிச்சிருக்கீங்களா? ஆமா. அப்ப என்ன நல்லா படிக்கலன்னு சொல்றது, மூளை இல்லைன்னு சொல்றது? எங்க வீட்டுக்கார அம்மாவோட கம்பேர் பண்றப்ப ஏணி வச்சா கூட எட்டாத மாதிரி தான் நான் நினைப்பேன் சார் எப்பயுமே. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. பச்சை பிள்ளையா? அவங்க என்ன படிச்சிருக்காங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? பிசிஏ, பிஎட், எம்சிஏ, எம்எட், டிடிசி, சிஓஏ, டிஎல்எஸ், எல்ஐசி ஏஜென்ட், தங்க நகை மதிப்பீட்டால பயிற்சி, இன்னும் 1-2 மிஸ் ஆயிடுச்சுங்க சார். நாங்க கல்யாணம் பண்றப்ப ஒரு டிகிரி அன்கம்ப்ளீட்டுங்க சார். அப்படியா? நான் தான் திரும்ப படிக்க வச்சேன். படிக்கவே முடியாது, நான் எக்ஸாம்லாம் போக முடியாதுன்னு சொன்னவங்க திடீர்னு பார்த்தா படிச்சாங்க, 90% வாங்கினாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா? கிரைண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 கோர்ஸ் படிச்சிருப்பாங்க சார். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. இதெல்லாம் நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வச்சது? எல்லாமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சார். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? எல்லாம் ஒன்றும் எல்லாம் கோவமெல்லாம் இல்லைங்க சார் அவங்க மேல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபே வேற மாதிரி இருக்கு. அப்படி சொல்லி தங்கம். ஆனாலும் என்னன்னா ஏத்தி விட்ட ஏனியை தட்டுற மாதிரி அப்பப்ப என்னை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு விஷத்தை வச்சு கொல்றேன் பாருங்க. ஸ்கூல கவி கரெக்டா பாத்துக்காமான்னு சொன்னோம்னா எனக்கு தெரியும் நீ ஒன்றும் வர தேவையில்லை அப்படின்னு டக்குன்னு மூஞ்சில் அடிச்சு மாதிரி அதுதான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் சார். அங்க சிச்சுவேஷன் என்ன இருக்கும்னு இவருக்கு தெரியாது. எனக்கா? ஆனா நீ இப்படி ஹேண்டில் பண்ண, அப்படியே ஹேண்டில் பண்ணனு இவர் வந்து தப்பா கைட் பண்ணுவாரு. எரியுமா எரியாது? அது ரைட்மா, எனக்கு தெரியும், என் ஜோலி எனக்கு தெரியும், நீ சொல்லாத அப்படின்னு சொல்றது ஆணவமா தானே இருக்கும். டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? சார் ஆணவமா தான் இருக்கும், இல்ல இல்லன்னு சொல்லல. வந்துருச்சு பாத்தீங்களா வாயில? உண்மைதான். என்னம்மா? நான் ஆணவமா தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது ஆணவமா சொன்னா என்ன அர்த்தம்? ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காயப்படுத்துற கஷ்டமா தான் இருக்கு. சாரின்னு வார்த்தை முடிஞ்சு போச்சுல, அதுக்குள்ள வரவே மாட்டீங்களே. ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா ரியலி சாரி. நான் சத்தியமா ஹர்ட் பண்ணியிருந்தேன்னு ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா நான் உண்மையிலுமே சாரி கேட்குறேன். சாரி மாமா. உண்மை சாரி கேட்பேன். நான் வந்து 5வது தான் படிச்சிருக்கிறேன், அவங்க வந்து 12வது படிச்சிருக்கிறாங்க. 12. இருந்தாலும் லவ் மேரேஜ் தான் 2 பேருக்குமே. பாத்தியாப்பா? இல்லை இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஈகோ என்னன்னா எப்போ பார்த்தாலும் இந்த செல்லுலேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் வண்டி. தம்பி இந்த மென்டல் மாதிரி ஏதோ சொன்னீங்களா, அது என்னது? எக்கோவா? ஈகோ. ஈகோ. வெளியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு உள்ள வரைஞ்சிங்களா ஒரு சாப்பாடு வைப்போம், ஒரு தண்ணி மொண்டு வைப்போம், அந்த இதெல்லாம் உங்கள்கிட்ட வராது. கஞ்சியே இல்லையா எங்களுக்கு? ஒரு கணவர் வந்து வெளியில் போயிட்டு 1000 பிரச்சனைகள் சந்திப்பார். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், சாப்பிட்ற நிம்மதியாக உட்காந்து சாப்பிடணும், அது முடியாது அவங்கள்ட்ட. அவங்க படிக்கிறதுக்கு நல்லா உதவி நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே படிச்சுட்டு தான் இருக்காங்க, இது வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நான் படிக்கல. கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. படிப்பு அறிவு எனக்கு கம்மி. வெளியில் எங்கேயா வேலைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், இவனுக்கு இந்த வேலை தான் கொடுக்கணும், அவனை போய் கழுவ சொல்லு, அதுக்கப்புறம் அடுத்த வேலை. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? ஐயா சும்மா இருங்க தம்பி. வெளியில் வேலைக்கு போயிட்டு வரோம், சாப்பாடு எடுத்து வைப்போம், நான் எடுத்து வைப்போம், வந்திருக்காங்க சாப்பிட போடுவோம்னு அந்தெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க செல்லு பார்த்துட்டே இருப்பாங்க. அறிவுன்றது வேணா யாருக்கு? கான்ட்ராக்டர் பசங்களுக்கு பா. இப்போ என்ன படிச்சிட்டு இருக்காங்க அவங்க? ஏதோ ஒரு பிஎஸ்சி நியூட்ரிஷன் படிக்கிறாங்க. அதிகமாக படித்தாலும் மரியாதை இல்லாமல் நடந்துறீங்களே. என்னடா சொல்ற? இல்ல சார், நாங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். அதுல நான் வந்து ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி போட்டுட்டே இருப்பேன். இவங்க இவ்வளவு இதை ஃபீல் பண்றாங்கங்கிறது நான் இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு சத்தியமா தெரியாது. நடிக்காத. என் பையன் 6 மந்த் அவங்கள்ட்ட கையில கொடுத்துட்டு தான் நான் காலேஜ் படிக்க போனேன். படிக்க வைக்கிறது அவர் சொன்னாரு. இப்போ ஒரு ஜிபே பண்ண தெரியாது சார் அவங்களுக்கு. கத்துக்க மாட்டாங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. சாதாரண சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னா கூட டச் செல்லு யூஸ் பண்ணு சார். இறங்கி ஏதாவது செய்யலாமாட்டாலும் கோவம். நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க சார்? 1977 சார். 1977 பிறக்கும்போது செல்போனே கிடையாது. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது டெக்னாலஜியோட பிறகு ரெண்டும் ஒண்ணா?
நீ அதை இதை எப்படி ஒப்பிட முடியும்? அவர் அந்த காலத்துல அவர் வந்து இருக்காரு. இன்னைக்கு இருக்க குழந்தை படிக்கிறதும் அவர் அன்னைக்கு பிறந்தது ஒண்ணா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த காலத்துல படித்த ஒருத்தங்களே இன்னைக்கு இருக்க பேரம் பேசுறது எப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்கே எதை நிலைமைனா படிக்காத ஒருத்தருக்கு அதான கஷ்டமா இருக்கும்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நீ சர்வசாதாரணமா சொல்றீங்க அந்த இன்னைக்கு இருக்க குழந்தை கூட பண்ணுது அப்படிங்கிறீங்க. அப்ப அவர் எவ்வளவு வலிக்கு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து இப்ப எழுத்தறிவுல இருந்து வந்துருச்சு. அவர் எழுத்தறிவுல இருந்து கஷ்டம். அந்த எழுத்தறிவை கொடுத்தது அவங்க தான் சார். நான் அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சார். இவ்வளவு எழுத்தறிவு கொடுத்தவருக்கு கொடுக்குற நன்றி கடனா இது. அவங்க படிக்கிறாங்களேங்கிறது காரணத்தை நான் விட்டுறது. இப்போ நாம நம்ம இது பேசி அந்த படிப்பை பாதியில் நிப்பாட்டிட்டாங்கன்னா அதை என்ன உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். இல்ல சார், நான் ஒருவேளை நீ என்னை காயப்படுத்துறேன்னு சொல்லி நீங்க படிக்காம முட்டிங்கன்னா என்னன்னு அவர் யோசிக்கிறாரு. ஏய் அம்மா என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? நீங்க படிக்கலன்னு சொன்ன ஒரு ஆளு நீங்க படிக்கணும்னு அவர் எல்லாத்தையும் யோசிச்சு சொல்லாம இருந்திருக்காரு. சாரி, இனிமே நான் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். புரியுது, ஏன் தப்புதான். படிச்சதோடைய தாற்பயமே என்னன்னா அடுத்தவங்களுடைய எமோஷன்ஸை காயப்படுத்தாம இருக்கணுங்கிறது தான். கரெக்ட். நீங்க படிக்கலன்னு சொல்லக்கூடிய ஆளு உங்களை எந்த வகையிலும் காயப்படுத்த கூடாதுங்க தீர்க்கமா இருக்காரு. ஆனா இவ்வளவு படிச்ச நீங்க காயம் தான் படுத்துறீங்கன்னு தெரியாமலே இருந்திருக்கீங்க. மியூசிக். இப்ப கல்யாணம், காது குத்து, நல்ல நாள், பெரிய நாள் போகும்போது அதுல எப்படி ஒர்க் ஆகுது இது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அவங்க சைடில் அவங்க அமுச்சு விட்ருவேன். எங்கள் சைடுக்கு நான் போயிட்டு வந்துடுவேன் சத்தம் பண்ண. என்னென்னா சார் அவங்க வந்து கொஞ்சம் ஈகோ உண்டு. இதுமாரி பையன் படிக்கல போகலங்கிற ஒரு ஈகோ உண்டு. இதெல்லாம் எனக்கு வேணும்டா. நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்குவேன். இருந்தாலும் நம்ம போவேனா, எதுக்கு அந்த பிரச்சனை நமக்கு அதுன்னு சொல்லி நான் ஒதுங்கிடுவேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இது உங்களுக்கு தெரியுமாமா? இல்லை சார், அவங்க வர இல்லை எனக்கு வேலை இருக்கு லீவ் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே. பையன் உங்களை சொன்னாரு எந்நேரமும் ரீல்ஸ் போன்லயே இருக்காங்கன்னு. புரிஞ்சிருச்சு. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியலமா? ஒருவேளை இவரை நீ கல்யாணம் பண்ணி நீ 12th கண்டினியூ பண்ணாம இருந்து இவங்க சொந்தக்காரங்க உங்களை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமோ என்னமோ. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நான் கஷ்டப்பட்டாலும் சரி, என் கையில் ஒரு மோதிரம் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அத்தனையும் நான் செய்வேன். என்ன மனுஷன்? மெய்யழகன் படத்துல கார்த்தி அவர்கள் அரவிந்த் மேல அளவில்லாத அன்பு வச்சுட்டே இருப்பாரு. என்ன அரவிந்த் சாமி மாதிரி பெருசா படிச்சிருக்க மாட்டாரு. ஆனா அளவு இல்லாம அவர் கொடுத்துட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் கிடைக்காத ஒரு விஷயத்த அரவிந்த் சாமி வழியாக அவர் கிடைச்சதுங்க ஒரே காரணத்துக்காக. ஆக்சுவலா அவர் கிடைக்காத கல்வியை உங்களுக்கு அவ்வளவு கிடைச்சு கொடுத்திருக்காரு. அவர் மெய்யழகனா இருக்காரு. நீங்க அவரை கொண்டாட கூட வேண்டாம், அட்லீஸ்ட் அவரை கவனிக்கவே செய்யலாம். நீங்க கண்டிப்பா சார் கவனிச்சுப்பாங்க சார். நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. வரட்டா மாமே.